திணையரிசி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதையுமே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதையும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, வெட்டி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு 3 1/4 அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுமே 1 1/4 கப் அளவு திணையரிசி, 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி அடுத்து கடாயை சூடு பண்ணி அதில் 4 ஸ்பூன் நெய் ஊற்றி பாதாம் பருப்பு கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து பொன்னிறமானதுமே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது அந்த குக்கரில் அந்த நெய் எடுத்து ஊற்றி ஒரு கிளறிட்டிங்கன்னா சூடான திணை பொங்கல் ரெடி ஆயிடும். இந்த பொங்கல் கூட தேங்காய் சட்னியும் சாம்பாரையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.